ஏய், எதுக்கு நிறுத்த சொன்ன? ஏய், நீ ஆசைப்பட்டதானே இங்க நடக்குது. பேசாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போ. அண்ணே, நீங்க கையெழுத்து போடுங்க அண்ணே. நான் இந்த சொத்தை பிரிக்க விட மாட்டேன். ஏய், அத சொல்ல நீ யாருடி? உன்னால எதுவுமே பண்ண முடியாது. பேசாம ஓரமா போய் நில்லு. மாமா கையெழுத்து போட்டா எல்லாமே முடிஞ்சது. அது எப்படி முடியும்? நான் கையெழுத்து போடாம எப்படி சொத்தை பிரிக்க முடியும்? ஏய், என்னது? நீ கையெழுத்து போடணுமா? இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? ஆமா, என் அப்பா வீட்டு சொத்து தான். நான் கையெழுத்து போடாம இந்த சொத்தை பிரிக்க முடியாது. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, ரத்த சொந்தம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சொத்துல உரிமை கொண்டாட முடியும். நீ யாருடி? பெரியப்பா என்ன அவரோட பொண்ணா தத்தெடுத்திருக்காரு. என்ன கோவில வச்சு தத்தெடுத்தது எல்லாருக்கும் மறந்துருச்சா? கடவுள் சாட்சியா அவளையும் பொண்ணா தத்தெடுத்துக்க போறேன். இனிமே மாயாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யாரும் கேட்க கூடாது. இனிமே இந்த மாயா உங்க ஸ்வீகார புத்திரி. இனிமே அவ வாழ்க்கையிலையும் அவளுக்கு உங்க வாழ்க்கையிலயும் உறவும் உரிமையும் உண்டு. சரி சரி, 4 பேருக்கு முன்னால உன்னை பிள்ளையா தத்து எடுத்துட்டாங்க, அவ்வளவுதானே? அதுக்காக மொத்த சொத்தையும் எடுத்துட்டு போலான்னு சாதாரணமாலாம் பண்ணல. அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அதுல எனக்கு சொத்துலயும் ரைட்ஸ் இருக்குன்னு பெரியப்பா எழுதி கொடுத்திருக்காரு.